ஓம் நமச்சிவாய. ஒரு படையாக வரானுங்க இங்கே கொங்கண சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு தடவை தான் போயிட்டு வர முடியுமா? சிலைக்கு அவசியம் மட்டும் போவானே. ஸோ ஹாய் ஆல், திஸ் இஸ் மீ கௌதம் சூர்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம், எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நார்மலாகவே நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸில் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆரா 10,000, ஆரா 9999 ப்ளஸ் காட் லெவல் மோட் அப்படின்னு நிறைய எடிட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு நம்ம ஃபைல் விட்டுருப்போம். ஒரு ஸ்கிரிப்டடான மூவிஸுக்கோ, சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்கோ, அனிமேஸ் அந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டுருப்பாங்க. பட் இன் ரியல் லைஃப்பில் இங்கே எங்கள் ஊரில் ஒரு வாழ்ந்த மனிதர் வந்து ஆரா ஃபார்மிங்கே பண்ணியிருக்காருங்க. காட் லெவல் மோட் இல்லை நிஜமாலுமே காட் அவர் மாறி இருக்காரு. அவரை வந்து மக்கள் வழிபடுறாங்க. அவர் பார்த்திங்கன்னா 18 சித்தர்களில் ஒருவரான கொங்கண சித்தர் தான். ஆமாங்க, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட குகை கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். அந்த இருக்குல்ல குகை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொங்கண சித்தர் குகை கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்க கோயில் வந்து அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரி நாள் தான் வந்து ஆளுங்க இருப்பாங்க. மற்றபடி ஆளுங்க இருக்க மாட்டாங்க. இந்த அமாவாசை, பௌர்ணமி மட்டும் சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். அங்கே சனிக்கிழமை வந்து சிவபக்தர்கள் அதிகமாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போக போகிறோம். இன்றைக்கி வந்து பௌர்ணமி. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் இங்கே இருக்குது, அதுவும் நம்ம ஊர்லேயே இருக்குது. இன்னும் போய் பார்த்தது கூட இல்லை. இப்போ தான் நானும் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன். அங்கே அவ்வளோதான் வந்துவிட்டோம். இன்னும் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ இங்கே வேலமாவலசு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளார தான் போகணும். அங்கேருந்து உள்ளார வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனால் நம்ம கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ இங்கே இடம் நல்லாயிருக்கு, வியூவெலாம் நல்லாயிருக்கு. எனக்கே தெரியல அங்கேருந்து எப்படி வரணும்னு சொல்லி. நானே கூகுள் மேப் பார்த்து எக்கத்தப்பா ஓட்டிகிட்ருக்கேன். கரெக்டாக தான் போகிறேன்னா இல்லையான்னு தெரியல. நீங்கள் சொன்ன இடம் இப்படி நேராக போய் லெஃப்ட்டு போய் ரைட்டு போய் லெஃப்ட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்துடும். 3.5 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கே இங்கேன்னு கேட்டு ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். என்ன கொஞ்சம் இந்த இடம் வந்து திகிலாக இருக்குது. ஆள் நடமாட்டமே இல்லாமல். வீடெலாம் இருக்குதான், பட் ஆள் நடமாட்டமும் இல்லை, வண்டி போக்குவரத்தும் இல்லை. தனியாக நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ லைட்டாக கொஞ்சம் பீதியாகுது. என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. தனியாக வர்றதுக்கு பயபாத்தாப்பா இருக்கு. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. நாமளும் நம்ம சைக்கிள் இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு நாக உருவத்தை வந்து பாறையிலேயே செதுக்கியிருக்காங்க அப்படியே. ஸோ நம்ம மேலே போகிறதுக்கு இங்கே வழியெலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு படையாக வரானுங்க இங்கே. ஐயாவும் அண்ணனும் ஒரு தாரியை வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல் கொடுக்குறதுக்கு. அங்கேருந்து கூப்பிட்ற சத்தம் கேட்டவுடனே எல்லாம் எங்கே தான் இருந்தாலும் தெரில,
படையெடுத்து வரவங்க மாதிரி எல்லாம் தரன்னு ஓடி வந்துட்டுருக்கானுங்க. வனவிலங்குகளுக்கு உணவே அளிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல, இவங்க வந்து தராங்க இங்கே. ஸோ அங்கே சாமி கும்பிட்டு நம்ம இங்கே மேலே ஏறினோம்னா இங்கே தான் உள்ள அங்கே கொங்கண சித்தர் தவம் பண்ண இடம் இருக்குது. அங்கே பாதை போட்டிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். ஓம் நமச்சிவாய. இடம் பாருங்கள், இங்கேருந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கொங்கண சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம அங்கே கொங்கனாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே கொங்கண சித்தர் வாழ்ந்ததுனால கொங்கனாபுரம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இவரோட இயற்பெயர் வேறு. ஆனால் இவருக்கு எப்படி கொங்கணர் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்ற காரணத்தை நான் சொல்கிறேன். இவர் பிறப்பாலேயே வந்து ஒரு இளவரசருங்க. இங்கே கொங்கு நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அகத்தியர் 12,000 போகர் 7,000 அப்படின்ற நூலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அவரோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து போகர் தான். நமக்கு தெரியும் போகர் யாருன்னு. பழனிமலை நவபாசன சிலையும் அப்புறம் பூம்பாறையில் இருக்க குழந்தை வேலர் தசபாசன சிலையும் வந்து செய்தவர். அவர் தான் வந்து நம்ம கொங்கண சித்தரோட குரு. இவர் வந்து அவர்கிட்ட வந்து மாணவராக இருந்து கற்றுக்கிறார் எல்லாத்தையும். இவர் அங்கேருந்து தவம் பண்ணுறாரு. ஒரு நாள் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கடியில் தவம் பண்ணுறாரு. அப்போது அந்த மரத்து மேலே இருந்த கொக்கு வந்து அவர் மேலே எச்சம் பண்ணிடுது. இவர் வந்து கோவத்தில் அந்த கொக்கை பார்க்குறாரு. அப்படியே அந்த கொக்கு வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது. இந்த நருட்டோவில் வந்து இந்த உச்சிகா கிளான் வந்து அமத்ராஸு வந்து யூஸ் பண்ணுவானுங்கள, அந்த மாதிரி கோவத்தில் பார்த்து விசுவல் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காரு, எரிச்சிருக்காரு. சொல்லப்போனால் கொங்கண சித்தர் தான் வந்து உச்சிகா கிளானுக்கே அந்த விசுவல் ஜூட்ஸுவை கற்றுக் கொடுத்தது. ஆனால் நம்ம அவர் கதைக்கே போகலாம். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சா நம்ம ஏகே படத்தை விட அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கோம். இவர் தவம் கலைஞ்சதுனால மலையிலேருந்து கீழே ஊருக்கு வராரு. ஊரில் வந்து ஒரு வீட்டில் வந்து யாசகம் கேட்குறாரு. அப்புறம் அந்த வீட்டிலேருந்து வரத்துக்கு அந்த அம்மா வந்து தாமதமாகுது. ஏன்னா உள்ளே வந்து அந்த அம்மாவோட கணவருக்கு வந்து அவங்க உணவு பரிமாறிட்டு இருந்தனால நம்ம கொங்கண சித்தர் வந்து என்னென்னா அவங்கள வந்து கோவமாக பார்க்குறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, கொக்கனை நினைத்தாயோ கொங்கனா அப்படின்னு சொல்லி. கொங்கனா அப்படின்னா கொங்கு நாட்டை சேர்ந்தவர், இல்லைனா கொங்கு நாட்டோட இளவரசர். இவர் அந்த தவம் பண்ணிகிட்டு இருந்த ஊதியூர் மலையிலேருந்து தவம் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து அந்த கொக்கை அவர் கண் பார்வையாலே பார்த்து எரிச்சு சாம்பலாக்குனார்ல, அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி தவம் பண்ணால் மட்டும்தான் வந்து ஞானம் வராது, இல்லற வாழ்க்கையிலையும் வந்து சிறப்பாக விளங்கினாலும் வந்து அந்த ஞானம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னது தான் அவருக்கு வந்து பேராக வந்திருக்கு. கொக்கனை நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னா அதை முன்னே சொன்ன மாதிரி தான். கொங்கனவானா கொங்கு நாட்டு இளவரசன், இல்லை கொங்கு நாட்டை சேர்ந்தவர். அப்போ அந்த பேர் தான் வந்து இவருக்கு அந்த பேராக வந்திருக்கு, கொங்கணர், கொங்கண சித்தர் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இங்கே இருக்க மலையில் தான் வந்து 69 வருடங்கள் வந்து தவம் செஞ்சு வாழ்ந்து வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அவர் தவம் பண்ண குகைக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். அந்த இருக்குல்ல குகை, வாங்க மேலே போவோம். வந்துட்டோம். அவ்வளோதான் ஏற்கனவே முடிஞ்சாச்சு. இதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உட்காந்துக்க சாமி, உட்காந்து போ. அப்படியே அப்படியே உட்காந்து போயிருங்க. ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய. பொறுமையாக இருக்கும். ஓம் நம சிவாய. ஒரு தடவை போயிட்டு வர முடியுமா? ஆமாம் ஆமாம். இல்லை உள்ளே 2 பேர் உட்காரலாம் போல். இன்னும் 4 பேர் உட்காரலாம். விட்டால தான் கொஞ்சம் நம்ம கீழே இருக்கும்.
ஓகே ஓகே இல்லை என் பையன் ஐயா பேக் கழட்டி வச்சிருக்கேன். கட்டிடுறேன் இங்கே வச்சுட்டு இங்கே வச்சிடலாம் ஆனால் அதை வெளியே வச்சா குறைஞ்சிட்டு போங்க, நீங்க போங்க. ஓம் நம சிவாய. சிலை கொண்டு பகவானே, பகவானே சிலைக்கு அபிஷேகம் பண்ண பகவானே. சட்டை கட்டி பண்ணுங்க. இப்போ பண்ணாங்க சட்டை கழட்டி வச்சுட்டு அவருக்கு திருநீர் கொட்ட லிங்கத்துக்கு. பகவானே கொஞ்சம் நல்லா கும்பிடாதே, மேலே கொட்டு. கொட்டுங்க, எல்லாருமே கொட்டுங்க, ஆள் கொஞ்சமா. பார்க்கண்ணா, நீ கூட பார்க்கண்ணா. நல்லா சொன்ன. திருநீர் கொட்டு. ஐயோ பேட்டரி போயிடுச்சு நினைக்கிறேன். சரி என்ன விடுங்க. தடத்தில் வைக்கிட்டு சாமி கிட்ட வச்சுட்டான். கீழே வச்சிருங்க. அது எல்லாம் நல்லபடியாக வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எடுத்து வெட்டி எண்ணெய் இருக்குது, சாச்சி விட்டுருவேன். எப்படி மாறிக்க சம்பவம் லைட் பிடிக்கணும் மேடம். என்ன பார்த்து அப்படியே கும்பிடுவாங்க. சரி, அப்படியே அங்கே முன்னால் கிடக்கிற குப்பைலாம் அப்படி இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிட்டே போங்கலாம். ஒரு கவர் எம்டி கவர் வாங்கிட்டு அள்ளி போட்டு வெளியே கொண்டு போயிடலாம். கொஞ்சம் 4 மாதம் 5 மாதம் சொல்லி நீங்கள் தான் திருநீர் கொண்டு வந்துருக்கிறோம். ஒன்றும் அடுத்த தடவை வரும்போது எடப்பாடி ஒரு கூட வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் அள்ளிப்பாடு வெளியே கொண்டு கட்டிட்டு கூட 10 மாதம் சார். இந்த இடத்துல நாங்கள் நான் கொண்டு போயிடுறோம்னா கொண்டு வந்து வந்துக்கிறோம். இதெல்லாம் வச்சா சின்ன கூட ஒன்று வாங்கிட்டு வந்து சார். அதை எடுத்து போனேன். அதான் தண்ணி போனது. சரிங்க, அடுத்த தடவை பார்க்கலாம். நம்ம அடுத்த பௌர்ணமிக்கு நான் உன்னை பார்த்து பயப்படுறேன்டா, நீ ஏன்டா என்னை பார்த்து பயப்படுற? ஸோ 11 மணிக்கு நான் கிளம்புனேன். பார்த்தீங்கன்னா இப்போ 3 மணி ஆகுது. 4 மணி நேரம் இங்கே ஆகிருக்குங்க. இங்கே உள்ளே போகணும், சாமி கும்பிட்டோம், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிதா. இந்த பாசிட்டிவ் வைப்போடய அப்படியே திரும்பி வரணும். நான் அப்புறம் அவங்க குரு ரெட்டியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க. பட் நான் தான் எனக்கு பேசவே வர மாட்டேங்குது புது ஆளுங்கிட்ட. பட் என்ன பண்ணுறது, போக அடுத்து பழகிக்கிறேன் நானும். ஸோ நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இல்லை திரும்பி வரும்போது தான் காமெடி என்னன்னு கேளுங்க. நான் வந்துட்டுருக்கேன், இங்கே ஊருக்குள்ளே வந்துட்டேன். அப்போது அங்கே எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு மேடை என்னால் அழுத்த முடியல, பொறுமையாக தான் அழுத்திட்டு வந்தேன். நான் மெயின் ரோட்டில் வரும்போது கூட்டமாக இருந்தது. பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னடா எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்மளை பார்த்தா அப்படின்னு பார்த்தா எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. நம்ம கோலம் அப்படி குகைக்குள்ளே வந்து நம்ம போனோம்ல, அப்போ வந்து இந்த மாதிரி மண்ணில் அழுக்காயிருச்சு. அங்கேயே டேங்க் இருந்தது, நான் தண்ணியில் கழுவிட்டு வந்திருக்கணும். பட் அவங்க நான் யோசிக்கல, எல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே பாருங்க ஒருத்தன் தினிசா வரான் அப்படின்னு இந்த 6 படத்தில் சொல்லுவாங்க. இருடா எனக்கு ஒரு மாதிரியே தாண்டா இருக்கு. பொங்க நட்சத்திரம் எங்கே உட்காந்து தவம் பண்ணிட்டு போகிறோம், அந்த இடத்துல உட்காந்து நாங்களும் கொஞ்சம் நேரம் வந்து கண்ணு மூடி ஒரு தியானம் பண்ணோம். ஒரு 20 நிமிஷம் பக்கமாக கோயில் அன்னதானத்துக்கு கோயிலுக்கு வந்து நன்கொடை வந்து கொடுத்துட்டு வந்தோம். என்னால் முடிஞ்சது ஒரு நல்ல அனுபவம்னே சொல்லலாம். முதல் டைம் தான் நானும் போயிருக்கேன் நான் அந்த கோயிலுக்கு. நல்லா இருந்தது அந்த அனுபவம். உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பிரிச்சுவலாக, ஒரு இன்ஃபர்மேட்டிவாக, இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.